Hi friends, welcome to New Mechanical Mind. First நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7 QC டூல்ஸ் பார்ட் 7. பார்ட் 6 பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கன்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லா புரியும். பார்ட் 6ல் நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமோட டெஃபினிஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமோட எக்ஸாம்பிள், பர்பஸ் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், when to use cause and effect diagram, cause and effect diagram procedure, possible causes oda validation, benefits of cause and effect diagram. இதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். போன பார்ட்டில் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமை பற்றி டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் கண்ட்ரோல் சார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். கண்ட்ரோல் சார்ட்டோட டெஃபினிஷனை பார்த்துடலாம். The control chart is a graph used to study how a process changes over time. Data are plotted in time order. A control chart always has a central line for the average, an upper line for the upper specification limit, and a lower line for the lower specification limit. கண்ட்ரோல் சார்ட்டுங்கிறது ஒரு ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத விஷுவலாக பார்க்குறதுக்கு உண்டான ஒரு கிராஃபு. அதில் டைம் மென்ஷன் ஆகிருக்கும். டைம் பை டைம் அந்த ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதில் சென்ட்ரல் லைன் ஒன்று இருக்கும், அப்பர் லைன் ஒன்று இருக்கும், லோயர் லைன் ஒன்று இருக்கும். சென்ட்ரல் லைன் ஆவரேஜ், அப்பர் லைன் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், லோயர் லைன் லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். It is a tool used to determine whether a manufacturing or business process is in a state of statistical control or not. கண்ட்ரோல் சார்ட்டை வச்சு நம்ம என்ன பார்த்துடலாம் அப்படின்னா, ஒரு மேனுஃபேக்சரிங்கோ இல்லை பிஸ்னஸ் ப்ராசஸோ கண்ட்ரோலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அதில் பார்த்துடலாம். This control chart is developed by Walter A. Shewhart, American physicist, engineer and statistician in 1920s. He is also known as father of statistical quality control. இந்த கண்ட்ரோல் சார்ட்டை அமெரிக்கன் பிசிசிஸ்ட் வால்டர் ஏ ஷூஹார்ட் அப்படிங்கிறவர் 1920s டெவலப் பண்ணார். அவரை ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் கண்ட்ரோல் சார்ட்டோட டெஃபினிஷன். இப்போ கண்ட்ரோல் சார்ட்டோட எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கண்ட்ரோல் சார்ட் ரெகுலர் எக்ஸாம்பிள். இது ஒரு ரெகுலர் கண்ட்ரோல் சார்ட்டோட எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா மிடில் லைன் மீன், அதாவது ஆவரேஜ். அப்பர் லைன் யூஎஸ்எல், லோயர் லைன் எல்எஸ்எல். யூஎஸ்எல்னா அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், எல்எஸ்எல்னா லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். அடுத்து ப்ரீ கண்ட்ரோல் சார்ட் எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூஎஸ்எல், எல்எஸ்எல் இருக்குது. இந்த யூஎஸ்எல் அப்பர் சைடில் அந்த எல்லோ பார்டரில் இருக்கும். எல்எஸ்எல் லோயர் சைடில் எல்லோ பார்டரில் இருக்கும். இதுக்குள்ளே தான் ப்ராசஸ் ரன் ஆகணும். சப்போஸ் எல்லோவை தாண்டி ரெண்டுக்கு போயிடுச்சுன்னா ப்ராசஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு, இல்லை அவுட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் போயிடுச்சுங்கிறது இதில் அர்த்தம். கண்ட்ரோல் சார்ட் எஸ்பிசி எக்ஸாம்பிள். இது எஸ்பிசி கண்ட்ரோல் சார்ட்டோட எக்ஸாம்பிள். இது சென்ட்ரல் லைன் மீன், அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். ரெகுலர் சார்ட் மாதிரியே இருக்கும், பட் நடுவில் 2 லைன் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது ஒன்று. இது பார்த்தீங்கன்னா யூசிஎல் அப்பர் கண்ட்ரோல் லிமிட், இது எல்சிஎல் லோயர் கண்ட்ரோல் லிமிட். ரெகுலர் கண்ட்ரோல் சார்ட்டுக்கும் எஸ்பிசி கண்ட்ரோல் சார்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரெகுலர் கண்ட்ரோல் சார்ட்டில் யூசிஎல் எல்சிஎல் இருக்காது, பட் எஸ்பிசி கண்ட்ரோல் சார்ட்டில் யூசிஎல் எல்சிஎல் இருக்கும். அதுக்கு ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. எஸ்பிசியை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட். கண்ட்ரோல் சார்ட்டோட பர்பஸ் என்னன்னு பார்த்துடலாம். டு ஸ்டடி ஹவு எ ப்ராசஸ் சேஞ்சஸ் ஓவர் டைம். ஒரு ப்ராசஸ்
டைம் ஆச்சுன்னா மாறுதா சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு கண்ட்ரோல் சார்ட் தேவை. டு வெரிஃபை த கரண்ட் ட்ரெண்ட் ஆர் சிச்சுவேஷன் ஆஃப் த ப்ராசஸ். இப்போ ஒரு ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு, அதோட கரண்ட் ட்ரெண்ட் என்ன, சிச்சுவேஷன் என்னங்கிறது நமக்கு டேட்டாவை பார்த்தா தெரியாது. அதுவே பிக்சோரியலாக கண்ட்ரோல் சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக தெரியும். அதுக்காகவும் நமக்கு கண்ட்ரோல் சார்ட் தேவை. டு கன்ஃபார்ம் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் ஸ்டேபிளாக போயிட்டுருக்கா இல்லையா, அதாவது ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளேயே மெயின்டைன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் நமக்கு கண்ட்ரோல் சார்ட் தேவை. டு என்ஷூர் தட் ப்ராசஸ் நீட்ஸ் டு பி கண்ட்ரோல்டு ஆர் நாட். இப்போ ஒரே டைரெக்ஷன்லேயே நம்ம கண்ட்ரோல் லைன் வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ப்ராசஸ் வந்து கண்ட்ரோலாக இல்லை. அந்த ப்ராசஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை இம்ப்ரூவ் பண்ணி அதை வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். இல்லைன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். சப்போஸ் ப்ராசஸ் ஏற்கனவே கண்ட்ரோலாக இருந்துச்சு அப்படின்னா ஆக்ஷன் எதுவும் எடுக்க தேவையில்லை. இந்த டீட்டெயிலையும் நம்ம கண்ட்ரோல் சார்ட் வச்சு தான் பார்க்க முடியும். அதுக்காகவும் கண்ட்ரோல் சார்ட் தேவை. டு டிஸ்பிளே த ப்ராசஸ் ட்ரெண்ட் ஃபார் ஈஸி விஷுவல் வெரிஃபிகேஷன். மற்றவங்களுக்கோ இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்கோ விஷுவலாக ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு, அதோட ட்ரெண்ட் என்ன அப்படின்னு காட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். டு ப்ரிவெண்ட் த டிஃபெக்ட்ஸ் பீயிங் ப்ரொடியூஸ்டு. இப்போ நம்ம கண்ட்ரோல் சார்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணும்போது அவுட் ஆஃப் ஸ்பெக் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். அதனால் வந்து டிஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து நம்ம தடுத்துடலாம். டு மானிட்டர் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கரெக்டிவ் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கோம், அந்த ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எப்படி போகுது, ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே பார்ட் மீட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத எஃபெக்டிவ்னஸை மானிட்டர் பண்ணுறதுக்கும் நமக்கு கண்ட்ரோல் சார்ட் தேவை. வென் டு யூஸ் கண்ட்ரோல் சார்ட். கண்ட்ரோல் சார்ட்டை எப்போ யூஸ் பண்ணணும் இல்லை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். when controlling ongoing process by finding and correcting problems as they occur. ஒரு ப்ராசஸில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, இல்லை ஆக்ஷன் எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் சார்ட்டை யூஸ் பண்ணலாம். when we want to predict the expected range of outcome from a process. இப்போ கரண்டில் போயிட்டு இருக்கிற ப்ராசஸ் 1 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்கும், இல்லை 4 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்கும், இல்லை 1 வாரம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி அந்த ப்ரிடிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோஆக்டிவாக சில ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கும் போது கண்ட்ரோல் சார்ட்டை யூஸ் பண்ணலாம். when we want to determine whether a process is stable or not in statistical control. ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டேபிளாக போயிட்டுருக்கா இல்லை அன்கண்ட்ரோல்டாக போயிட்டுருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னு நினைக்கிறோம். அந்த டைம்லேயும் நம்ம கண்ட்ரோல் சார்ட்டை யூஸ் பண்ணலாம். இதுக்கு எஸ்பிசி கண்ட்ரோல் சார்ட் யூஸ் ஆகும். எஸ்பிசி ப்ராசஸில் நம்ம இந்த சார்ட்டை பிளாட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ப்ராசஸ் கண்ட்ரோல்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அப்போ நம்ம கண்ட்ரோல் சார்ட்டை யூஸ் பண்ணலாம். when we want to analyze patterns of process variation from special cause or common cause. ஒரு ப்ராசஸ் வந்து காமன் காஸில் ஓடுதா இல்லை ஸ்பெஷல் காஸில் ஓடுதா, அதோட பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கும் போதும் நமக்கு கண்ட்ரோல் சார்ட் தேவை. இந்த ஸ்பெஷல் காஸ், காமன் காஸ் இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக எஸ்பிசி வீடியோவில் பார்த்துருக்கோம். when we want to monitor the result of the corrective action. இதுவும் நம்ம பர்பஸ்லேயே பார்த்துட்டோம். ஒரு ப்ராசஸில் எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது, நம்ம ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது, இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினைக்கும் போதும் கண்ட்ரோல் சார்ட்டை யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் சார்ட்டோட ப்ரொசீஜரை பார்த்துடலாம். சூஸ் த கண்ட்ரோல் சார்ட் ஃபார் யுவர் டேட்டா ரெகுலர். இப்போ நமக்கு வந்து கண்ட்ரோல் சார்ட் போடணும், வெறும் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்குது. அதாவது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் இருக்குது, லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் இருக்குது, ஆவரேஜ் இருக்குது. இது 3 தான் தெரியும் அப்படின்னா ரெகுலர் கண்ட்ரோல் சார்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இல்லை நாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக பார்க்கணும், ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்கணும் அந்த ப்ராசஸை அப்படின்னா ப்ரீ கண்ட்ரோல் சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு அந்த கலர் வந்து இண்டிகேட் பண்ணிடும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. சப்போஸ் நம்ம எஸ்பிசி போட்டுட்ருக்கோம் அப்படின்னா எஸ்பிசி கண்ட்ரோல் சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன், லோயர் ஸ்பெசிஃபிகேஷன், எல்சிஎல், யூசிஎல், மீன் எல்லாமே இருக்குது. நம்ம டேட்டாவை பேஸ் பண்ணி இல்லை நம்ம ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன கண்ட்ரோல் சார்ட் வேணுமோ அந்த கண்ட்ரோல் சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து determine appropriate time period for collecting and plotting data. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்குது.
இது வந்து 1 டேவோட டேட்டா. 1 டே இல்லாமல் 2 days 3 days இல்லை 1 week 1 month அந்த மாதிரி போடும்போது நமக்கு இந்த கண்ட்ரோல் சார்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதனால் எந்த டைம் பீரியட் வரைக்கும் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம், பிளாட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். கலெக்ட் த டேட்டா, கன்ஸ்ட்ரக்ட் யுவர் சார்ட் அண்ட் அனலைஸ் த டேட்டா. டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோல் சார்ட்டில் போகணும். அது இந்த மாதிரி ட்ரெண்டில் போயிட்டுருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்பிசியில் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு, அந்த ட்ரெண்ட் இப்படி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ட்ரெண்டு போயிட்டுருக்காங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த கண்ட்ரோல் சார்ட்டை கிராஃப் ஷீட்லையும் நம்ம போடலாம், இல்லை எக்ஸலில் கிராஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியும் போடலாம். லுக் ஃபார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இந்த கண்ட்ரோல் சார்ட். சப்போஸ் இந்த 6 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நம்ம கண்ட்ரோல் சார்ட் இருந்ததுன்னா அதில் ஸ்பெஷல் காசு இருக்குதுன்னு அர்த்தம். அது ஒன்றா பார்த்துடலாம். 7 consecutive points should not continuously upward direction. 7 பாயிண்ட் வந்து ஒரே டைரெக்ஷனில் மேலே போயிட்டுருக்கிறது. 7 consecutive points should not continuously downward direction. 7 கண்டினியூஸ் பாயிண்ட் வந்து ஒரே டவுன்வர்ட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கிறது. 7 consecutive points should not be in upper side to mean. மீனுக்கு அப்பர் சைட்லேயே 7 பாயிண்ட் இருக்கிறது. 7 consecutive points should not be in lower side to mean. மீனுக்கு லோயர் சைட்லேயே 7 பாயிண்ட் அடுத்தடுத்து இருக்கிறது. should not have any non-random pattern. இப்போ ரேண்டம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பேட்டர்ன் நம்மளால் சொல்ல முடியாது. இதில் பாருங்கள், 2 பாயிண்ட் மேலே இருக்குது, 1 பாயிண்ட் கீழே இருக்குது, இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு நான் ரேண்டம் பேட்டர்ன். ரேண்டம் பேட்டர்னா நம்மளால் ஒரு பேட்டர்னை அதில் வந்து சொல்லவே முடியாது, இல்லை பார்க்கவே முடியாது. அதுதான் ரேண்டம் பேட்டர்ன். இந்த மாதிரி ஏதாவது நான் ரேண்டம் பேட்டர்ன் வந்தாலும் அதில் ஸ்பெஷல் காசு இருக்குதுன்னு அர்த்தம். should not have any point out of control limit. இப்போ கண்ட்ரோல் லிமிட் இருக்குது, அந்த கண்ட்ரோல் லிமிட்டை தாண்டி பாயிண்ட்ஸ் போகும்போதும் நமக்கு ஸ்பெஷல் காசு இருக்குங்கிறது தெரிய வரும். இந்த 6 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நம்ம கண்ட்ரோல் சார்ட் இருந்தது அப்படின்னா அதில் ஸ்பெஷல் காசு இருக்குதுன்னு அர்த்தம். உடனே என்ன பண்ணணும், ப்ராசஸை வந்து கரெக்ட் பண்ணி அந்த ஸ்பெஷல் காசை எலிமினேட் பண்ணிடணும். அப்போ தான் ப்ராசஸ் வந்து கண்ட்ரோலுக்கு வரும், ஸ்டேபிளாக போயிட்டுருக்கும். If any special cost observed in the process, then take corrective action to control the process. மேலே சொன்ன மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் காசு இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸை கரெக்ட் பண்ணி ஸ்பெஷல் காசை எலிமினேட் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். Monitor the process again after corrective action for the required time period and take action if required. இப்போ ஸ்பெஷல் காசை எலிமினேட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் சார்ட்டை மானிட்டர் பண்ணணும். எவ்வளோ டைமுக்கு வேணுமோ அந்த டைம் வரைக்கும் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் மறுபடியும் ஸ்பெஷல் காசு வருது அப்படின்னா அப்போயும் ஆக்ஷன் எடுத்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நமக்கு எந்த பீரியட் வரைக்கும் இந்த கண்ட்ரோல் சார்ட்டை மானிட்டர் பண்ணணுமோ அது வரைக்கும் நம்ம மானிட்டர் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும், கண்ட்ரோலில் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் கண்ட்ரோல் சார்ட்டோட ப்ரொசீஜர். கண்ட்ரோல் சார்ட்டோட ப்ரொசீஜரை மறுபடியும் சம்மரைஸ் பண்ணிடலாம். சூஸ் த கண்ட்ரோல் சார்ட் ஃபார் யுவர் டேட்டா, ரெகுலர் ஆர் எஸ்பிசி. தேவையான கண்ட்ரோல் சார்ட்டை செலக்ட் பண்ணணும். determine appropriate time period for collecting and plotting data. எத்தனை மணி நேரத்துக்கு இல்லை எத்தனை நாளைக்கு நமக்கு டேட்டா எடுக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். கலெக்ட் த டேட்டா, கன்ஸ்ட்ரக்ட் யுவர் சார்ட் அண்ட் அனலைஸ் த டேட்டா. டேட்டாவை கலெக்ட் பண்ணி சார்ட்டில் வந்து பிளாட் பண்ணி அனலைஸ் பண்ணணும். லுக் ஃபார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இந்த கண்ட்ரோல் சார்ட். நம்ம ஏற்கனவே 6 சிக்னல்ஸ் பார்த்தோம். அந்த சிக்னல்ஸில் ஏதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா, இல்லை கண்ட்ரோலாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். If any special cause observed in the process, take corrective action to control the process. ஏதாவது அப்நார்மாலிட்டி இல்லை ஸ்பெஷல் காசை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். மானிட்டர் த ப்ராசஸ் அகைன் ஆஃப்டர் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃபார் த ரெக்வயர்ட் டைம் பீரியட். ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கண்ட்ரோல் சார்ட்டை வந்து வெரிஃபை பண்ணணும். மறுபடியும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஆக்ஷன் எடுத்து ப்ராசஸை கண்ட்ரோல் கொண்டு வரணும். இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்போ தான் ரிஜெக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. இது எல்லாமே கண்ட்ரோல் சார்ட்டோட ப்ரொசீஜர். பெனிஃபிட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட். கண்ட்ரோல் சார்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இட் இஸ் யூஸ்டு டு அப்சர்வ் த ப்ராசஸ் ட்ரெண்ட் விசுவலி. ஒரு ப்ராசஸோட ட்ரெண்டை விசுவலாக பார்க்குறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ப்ரிடிக்ட் ப்ராசஸ் வில் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் நாட். இப்போ கண்டினியூஸாக பாயிண்ட் மேலே போயிட்டே இருக்கும்போதோ இல்லை கீழே போயிட்டே இருக்கும்போதோ நம்ம சொல்லிடலாம் அடுத்த 1 ஹவரில் இல்லை அடுத்த 2 ஹவரில் இந்த பாயிண்ட் இங்கே போயிடும் அப்படின்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகுமா இல்லை அவுட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷனில் போகுமாங்கிறத நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும்.
அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் எனி அப்நார்மல் வேரியேஷன் இன் த ப்ராசஸ். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேண்டம் பேட்டர்னில் போச்சுன்னா ப்ராசஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு நான் ரேண்டம் பேட்டர்ன் இல்லை அந்த 6 அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ப்ராசஸ் வந்து அப்நார்மலாக போயிட்டுருக்கா இல்லையாங்கிறது ஈஸியாக தெரிய வந்துடும். இட் இஸ் யூஸ்டு டு கன்ஃபார்ம் தட் ப்ராசஸ் இஸ் ஸ்டேபிள் ஆர் நாட். ப்ராசஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக கண்ட்ரோல் சார்ட்டை வச்சு நம்ம சொல்லிடலாம். இட் வில் கிவ் ஏர்லி வார்னிங் பிஃபோர் ப்ரொடியூசிங் டிஃபெக்ட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்பெக். நம்ம முதலே ப்ராசஸை ப்ரிடிக்ட் பண்ணிடுறதுனால அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடலாம். ஆக்ஷன் எடுத்து அந்த டிஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதை தடுத்துடலாம். ஸோ ரிஜெக்ஷன் காஸ்ட் வில் பி ரெடியூஸ்டு அண்ட் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி வில் பி ரெடியூஸ்டு. இப்போ ரிஜெக்ஷனே வரல அப்படின்னா நமக்கு ரிஜெக்ஷன் காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி குறைஞ்சிரும். இட் இஸ் யூஸ்டு டு மானிட்டர் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப்டர் கரெக்டிவ் ஆக்ஷன். இப்போ ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கோம், அந்த ஆக்ஷன் மூலமாக ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா, அதோட எஃபெக்டிவ்னஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் நமக்கு கண்ட்ரோல் சார்ட் யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ரெக்கார்ட் த ப்ராசஸ் ட்ரெண்ட் ஃபார் ஃபியூச்சர் அனாலிசிஸ் பர்பஸ். நம்ம ஒரு ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் சார்ட்டில் மெஷர் பண்ணியோ இல்லை மானிட்டர் பண்ணியோ இல்லை ரெக்கார்ட் பண்ணியோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளமோ இல்லை பர்பஸ் இருக்கும்போது நம்ம இந்த ப்ராசஸ் ட்ரெண்டை பார்த்து அதுலேருந்து நம்ம டேட்டாவையோ இல்லை அனலிசிஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 7QC டூல்ஸ் பார்ட் 7 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.